விடாம நடத்து. சாயங்காலம் நான் வரேன். சரி, நான் பாத்துக்கிறேன். வரேன் தம்பி. என்ன வைஜெயந்தி மாலா ரேஞ்சுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்க? என்ன விஷயம்? இல்ல மகனே, நாளுக்கு நாள் உன்னுடைய தொழில் அறிவு வளர்ந்துகிட்டே இருக்கு. புது புது டிசைன்ல பானைகளை கண்டுபிடிக்கிறியா? அந்த சந்தோஷத்தை கொண்டாடிட்டு இருக்கேன். என்ன பாக்குற? இந்த பானையோட அருமை உனக்கு தெரியல, ஆனா இதனுடைய வேல்யூவேஷன் என்னன்னு எனக்கு தான் தெரியும். இதை வச்சு தமிழ்நாடு ரேஞ்சுக்கு ஒரு பெரிய மாஸ்டர் பிளானா வச்சுக்கிற. நீ மட்டும் 500 ரூபாய் இந்த பானை என்கிட்ட கொடுத்து அனுப்பு. போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு பெரிய கோடீஸ்வரனை தான் வருவேன். என்ன அப்ப சேவ் பண்ணி கோட்டு கிட்ட எல்லாம் போட்டிருப்பேன், உனக்கு அடையாளம் தெரியாது. 500 ஆரம்பிச்சியா? என்ன ஆரம்பிச்சியா? அதை வச்சு தான் மெட்ராஸ் போக முடியும். மெட்ராஸ் போகணும்னு நேரா போயஸ்காரனுக்கு போக போறேன். என்ன ஆனா போயஸ்காரனு பயந்துக்காத, ரஜினிகாந்த் வீட்டுக்கு அங்க போய் அவர் கையில கால விழுந்து எப்படியாவது இந்த கோண பானை வச்சுட்டு ஒரு படத்துலயாவது பாட்டு பாடி ஆடுங்கன்னு கேட்பேன். அவர் இந்த பானை வச்சுட்டு அதாண்டா இதாண்டா சோத்து பானை இதாண்டா அதாண்டா இதாண்டா அப்படின்னு ஒரு ஆட்டு ஆடிட்டாருன்னு வையே, தமிழ்நாடு முழுவதும் ஃபேமஸ் ஆயிரும்ல. அப்புறம் இதுதான் பேசினேன். அப்புறம் இந்த ஷிஃப்ட் வேலைக்கு போறவனும் கூட டிஃபன்காரர் விட்டு போட்டு மத்தியான சாப்பாடு இதில் தான் எடுத்துட்டு போவானுங்க. அப்புறம் எப்படி இருந்தாலும் ஒரு கட்சி ஆரம்பிப்பாங்க, அதுக்கு ஒரு சின்ன வேணும்ல, அதுக்கு இதையே சொல்லிவிடணும் வையே. அப்புறம் தமிழ்நாடு முழுவதும் நான் தான் ஹோல்சேல் ஏஜென்ட். அப்புறம் பிளாக் பண்ணி அடிச்சு அடிச்சு எடுக்க வேண்டியதானே, எது கையில சுத்திட்டு போனேன். என்ன சொல்றேன்? கொட்டிக்கிட்டியா? ஏதோ கோட்னு போ. எங்க போறது? ஆலமரத்துக்கடையில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா பிளேயர்ஸ். இதனால் இந்த ஊர் பெருங்குடி மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், என் அன்பு மகன் மாணிக்கம் தன் தகப்பனாரின் கை செலவுக்காக 10 ரூபாய் அன்பு பரிசாக அளிக்கிறார். இதனால் அறிவிக்கட்ட அப்பனுக்கு தெரிவிக்கப்படுவது என்னவென்றால், இன்னும் ஒரே நிமிடத்தில் இடத்தை காலி செய்யாவிட்டால் அப்பன் என்று கூட பாராமல் பலார் என்று கன்னத்தில் அறையப்படும். எதுக்கு ரிஸ்க் மகனே? நல்ல வேலைப்பா, நான் உன் கிட்டத்திலேயே நின்று இருந்தேன். இல்லைன்னா அனாவசியமா எனக்கு திருட்டு பட்டம் கட்டியிருப்பேன். சரி, ஒரு 50 ரூபா விடு. அட போல் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாமா? போய என்ன